அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, இத்தாலியில் நாட்டில் உள்ள ரோம் நகரத்தில் உள்ள 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோட்டையில என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கோட்டையை செயின்ட் ஆஞ்சலோ என்று அழைப்பார்கள். இந்த கோட்டைங்க 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானிய அரசர் ஹேட்ரியனால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டைங்க இந்த ராஜாக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இதுல நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்னங்கிறத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் USA. ரோமாபுரி அரசர் ராஜா ஹேட்ரியன் தன் ஆட்சி காலத்திற்கு பின் தனக்கு நினைவு சின்னமாகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இந்த கோட்டையை அவர் கட்டினார். இதற்கு அடுத்து வந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னாங்க, இந்த கோட்டையை என்ன பண்ணாங்க, ஃபுல்லா போர்க்கருவிகளை சேமிச்சு வைக்கிறதுக்காக இந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 14ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டையை போப் அவருடைய இருப்பிடமா இதை மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறங்க இது வாட்டிகன் சிட்டியிலிருந்து இந்த கோட்டைக்கு ஒரு சுரங்கப்பாதையே அமைச்சிட்டாங்கங்க, அவ்வளவு தூரத்துக்கு. அது எதுக்குன்னா போப்பு வந்து போகிறதுக்காக, அவருக்காகவும் அவர் பாதுகாப்புக்காகவும் ஒரு பெரிய சுரங்கப்பாதையை அவ்வளவு தூரத்துக்கு அமைச்சிட்டாங்கங்க. இந்த சுரங்கப்பாதைங்க மிகவும் ரகசியமா பாதுகாக்கப்பட்டுச்சுங்க. இன்னும் இந்த கோட்டையில எவ்வளவோ ரகசியம் இருக்குன்றாங்க. அது நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிராவே இன்னும் இருக்குது. இப்ப இந்த கோட்டை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இத்தாலி கவர்மெண்ட் எடுத்து அதை ஒரு அருங்காட்சியகம், ஒரு பெரிய மியூசியமா மாத்திட்டாங்க. இதை மக்கள் பார்வைக்காக இப்ப வச்சுட்டாங்க. இதுல வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. Thank you. சுத்தி ஆமாம், எல்லாம் இந்த கிரவுண்டில் கண்டுபிடிச்சி ஆக்காலஜி அப்படின்னு இப்படி உள்ள நுழைய வேண்டியதாப்பா. ஆமாம், இவ்வளோ மியூசியம் தான். இது மியூசியம் தானப்பா. அந்த கிங்ஸ் யூஸ் பண்ணது எல்லாம் இரும்புல பிராஸில் யூஸ் பாத்திரம். இது இந்த ஜாமான் இங்கே மண்ணில் பண்ணது, பீங்காயில் கிளேயில் பண்ணியிருக்காங்க பாத்திரம். வா, இதெல்லாம் மண் கிளேயில் பண்ணது. இது மிஷின் ரொட்டேட், மாவு அரைக்கிற மிஷின் மாதிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அரைக்கிற மிஷின் தான் இந்த அரைக்கிற இது கிரைண்டிங், இதுவும் ரொட்டேட் பண்ணுற மிஷின், ரொட்டேட் பண்ணுறது தான். வா, இதெல்லாம் கல், இந்த கல் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகுற கல் இது. மேலே சுற்றுவாங்க, இது கல் அப்படியே சுற்றி வரும். கீழே இருந்தால் இந்த 2 கல்லை போட்டு சுற்றுறாங்க. வா. No, a me mi piace girarci, no così, ci vedete fa più male. Largest mill which visibly fragmentary oriented. நல்லா கை பிடிச்சிக்கோ. இல்லைம்மா பாகுபலியில் இருக்கும், பார்த்துருக்கியா? சண்டையில் யூஸ் பண்ணக்கூடிய கேனான்ஸ் இதெல்லாம். டெரஸு இங்கே பாரு. இல்லை, ரூம் சண்டை போடுறது. இது மாதிரி வா வா. இது கோட்டைக்கு வெளியே இருந்து இருந்துட்டு இருக்காது. கோட்டைக்கு வெளியே நடக்கிறோம். வா.
சேஃப்டி இருக்கா? சேஃப்டி இந்த வால் இருக்குல்ல, பெரிய வால். அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த கம்பி வச்சுருக்காங்கல்ல. ஓட்டை பெருசா இருக்க கூட இல்லை. ஓட்டே இல்லைம்மா. ரோமன் கிட்ட தான் கேட்கணும், ஏன்டா லிஃப்ட் வைக்கலன்னு. தெரியாது மக்கள் கேட்கலாம் வா. சரி இங்கே நின்று பார்க்கலாம் வா. சரி இங்கே நின்று பார்க்கலாம் வா. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இங்கேருந்து பார்ப்பாங்க. வா நின்றுக்கோ. இங்கேருந்து பாரு, இந்த இருக்கு வாட்டிகன். இதுதான் வாட்டிகன் பார்க்குறோம். எதுக்கு இருக்கு தான் வாட்டிகன். என்ன தெரியுதா? இதான் வாட்டிகன் நடந்து போகிற ரோடு. எதுக்கு இருக்கு வாட்டிகன். அப்படி பார்க்கலாம் வாட்டிகன் பார்க்க. உள்ள அவன் அங்கேயும் தெரியாது, இவன் துப்பாக்கி சுடுவான், அம்பு விடுறது. நின்று அது வழியே பாரு, எட்டி பார்க்கலாம். இங்கே சேஃப்டி தான், நின்று பாரு. ஆமாம், அவனுக்கு அங்கே நிற்கிறது தெரியாது, அங்கேருந்து அடிச்சிருவாங்க. சுற்றி சேஃப்டி வேற. ஆமாம் வா. சூப்பரா நல்லா இருக்குல்ல. இந்த பக்கம் கோட்டை, இந்த பக்கம் கோட்டை. வீடியோ அப்படியே எடுங்க போவா. ஃப்ளாக் பறக்குது. யார் ஃப்ளாக் அது? இட்டாலியன் ஃப்ளாக். அந்த கோட்டை மேலே ஒரு சிலை இருக்கும், அதான் அதுதான் இந்த இது மாதா இல்லை, அது ஏஞ்சல். கத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கும். எதிரியெல்லாம் கொண்டு வேண்டுற மாதிரி. சுற்றி பெனாரமைக்கு எடுக்கலாம் போல இருக்க. எடுத்துட்டேன். நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன். இந்த ஊருக்கு வேற போகணும். Are you from USA? No, I'm from Mexico and he's from Hungary. Oh, okay. We are from USA. You're from the US? Yes. Oh, nice. Where in the US? Dallas, Fort Worth. Oh, okay. Yes, living 30 years. 30 years. Ah, wow. Because, you know, I was living in Monterrey. Oh, okay. Monterrey, Mexico. Oh. It's not that far from Dallas. Yes, I know because our company is Montreal. I am working for Parker Aerospace. Okay. Yeah, we have a company. Ah, nice. And you go to Mexico? Yes, definitely. Okay. Nice. Yes. படிக்கட்டும். Nice meeting you. Quante viaggi? No, இதே தான் வராங்க. வா இங்கே பாரு, ஏதோ உள்ள ஏதோ வச்சுருக்காங்க. ஈட்டிலாம் வச்சுருக்காங்க. ஈட்டி வச்சுருக்காங்க. இட்ஸ் ஓகே. இந்த ஈட்டி வச்சுருக்காங்க. இது வந்து சோல்ஜர் ரூம் மாதிரி, அவங்க உட்காந்து காவல் காக்கிற ரூம் மாதிரி. அதில் கேப்பு, ஈட்டி அதெல்லாம் வச்சுருக்காங்க. போலீஸுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி. இப்போ படிக்கட்டு ஏறணும்டா, ஃபுல்லாக ஏறணும். ஆமாம், இது வந்து பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு பள்ளத்துக்கு. யாராச்சும் வந்து டக்குன்னு தட்டிவிட்டால் இங்கேருந்து ஆள் வர முடியாது. அந்த பக்கம் வர முடியாது. கோட்டையை பிரிச்சுட்டாங்க. சேஃப்டி. எனிமி வந்தால் இங்கே தட்டி விட்டா எனிமி வர முடியாது. உள்ளுக்குள்ளே வர முடியாது. வா பார்த்து படிக்கணும் சொல்றீங்களா நீங்க? அப்புறம் இருக்கா பக்கம் ஷார்ப்பா பக்கத்து அகலம் இருக்கா? அதே மாதிரி அகலம் படிக்கட்டு. சரி. இந்த இடம் நம்ம எங்கே தெரியும் பார்த்தோம், அந்த மேலே ஏறி பார்த்தோம் பாரு லிஃப்டில், அது அந்த இருக்கு பாரு. ஏஞ்சல் மாதிரி. ஏஞ்சல் அந்த பில்டிங். இந்த பில்டிங் இது போர்ட்டோட என்ட்ரன்ஸ். ஃப்ளாக் பறக்குது. எங்க ஃப்ளாக்? இந்த யூனியன்
யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் பறக்குது. இப்போ நான் வரும்போது ஒரு ஃப்ளாக் அது பார்த்தேன். அது அது ஸ்பெயின், அது இட்டாலியன் ஃப்ளாக். இது வேற இந்த இது ஃப்ளாக் பில்டிங் பேக் சைடில் இருக்கணும். எங்க தெரியுதா ஃப்ளாக்? இந்த இதுக்கு ப்ளூ ஃப்ளாக் பறக்குது. இந்த இருக்கா இதா? ஆமாம், இந்த ஃப்ளாக் பார்த்துட்டு ப்ளூ. இதுக்கு பேர் ஏஞ்சல் பிரிட்ஜுன்னு பேர். இந்த ஃப்ளாக் நீ பார்த்து இந்த ஒரு ஃப்ளாக் பறக்குது. யூரோப்பியன் இல்லை இது வேறு ஃப்ளாக். யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக் இன்னொன்று பறக்குது. 4 பக்கம் மாமா. ரிவர் தெரியுதா? தண்ணி பிரிட்ஜ் வழியாக நம்ம நடந்து வந்தோம். இந்த ரிவர்லையா? இந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து வந்தோம். சொன்னேன் 2 பக்கம் ஸ்டாச்சு இருக்கிறான்னு சொன்னேன். ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னீங்களா? இந்த ரிவரையே பார்க்கலாமா? வேகமாக நடந்து வந்தோம்ல. இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம எங்கே பார்த்தோம்? பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டோம். நீ சிலையவே பார்க்கல. நீ போகும்போது நடந்து அதே போகும்போது நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லு. ஓகே, நீ இறங்கி இன்னும் எடுக்கணுமா? வரைஞ்சிருக்காங்க கையில் மருதாணி வரைவாங்க இல்லைப்பா, அந்த மாதிரி The Prince of the Virtu, which is the Queen. இந்த பாரு ஏஞ்சல், இந்த பாரு எதுக்கு தெரியுது. இந்த இப்படி இந்த பக்கம் இந்த பாரு. இந்தா இப்படி பாரு. இந்த இந்த ஏஞ்சலை பாரு. எல்லாமே ஒரே மாதிரி. வேல் வச்சிருக்கு மாதிரி. இன்னொரு ஏஞ்சல் சில்வர் வச்சிருக்கு. இன்னொன்று ஒவ்வொரு ஏஞ்சல் வச்சிருக்கு. சில்வர் வச்சிருக்கு. வேற என்ன ஏஞ்சல் இருக்காப்பா? அது ஒரு ஏஞ்சல் போல. சும்மா கையை நீட்டி இருக்கு. See that office that I was talking about? அதுக்கப்புறம் இதே பக்கம் ஏஞ்சல் தான். மொத்தம் 1 2 3 4 5 6 ஏஞ்சல். பெரிய பிரிட்ஜுமா. இந்த கோட்டை கூட எங்கள் கூட பயணித்ததற்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு கோட்டையும் ஒரு தனி அழகு தாங்க. அதில் போய் நம்ம ஏறி நடந்து பார்த்தாலே ஒரு தனி அழகு தான். ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு தனி கதை இருக்குது. இனி வரும் வீடியோக்குள்ளே ரோமாபுரி அரசின் சிறப்பு அம்சங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.